பங்கும் லங்கயதே கிரிம் யத்ருபாதமகம் வந்தே பரமானந்த மாதவம் யம் பிரேமா வருணேந்திர ருத்ரமருதக சும்பந்தி திவ்யைஸ்தவைகை வேதை சாங்கபதக்ரமோபனிஷதை காயந்தி யம் சாமகாஹ ध्यानावस्थितदत्कदेन मनसा पश्यन्ति यं योगिनो यस्यान्तं न विदुसुरासुरगणा देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। श्रीमद्भगवद्गीதை 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம் 9வது ஸ்லோகம் படிக்கலாம். जन्म कर्म च मे दिव्यम् एवं यो वेत्ति तत्त्वदः त्यक्त्वा देहं पुनर्जन्म नैति मामेदिशो अर्जुन। जन्म कर्म च मे दिव्यम् एवं यो वेत्ति तत्त्वदः त्यक्त्वा देहं पुनर्जन्म नैति मामेदिशो अर्जुन। श्रीमद् भगवद्गीதை 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம். அறிவினால் செயலை துறத்தல். அடுத்த அத்தியாயம் செயலவே துறத்தலை பற்றி சொல்ல போகிறாரு. இங்கே அறிவினால் செயலை துறத்தல். இங்கே முதல்ல என்ன சொன்னார்னா, 2வது அத்தியாயத்தில் 3வது அத்தியாயத்தில் சொன்ன கருத்தை நான் சூரியனுக்கு சொன்னேன், அவர் மனுவுக்கு சொன்னார், மனு இஸ்வாவுக்கு சொன்னார்னு ஆரம்பித்தார். இது பரம்பரையாக வந்தது. இந்த கருத்து உயர்ந்த கருத்து, மேலானது, ரகசியமானதெல்லாம் சொன்ன உடனே அர்ஜுனன் சந்தேகம், நீங்கள் எப்படி சூரியனுக்கு சொல்லியிருக்க முடியும்? நீங்கள் இப்போ தானே பிறந்திருக்கிறீங்க. அவர் உயர்வாக நினச்சிருக்கானே ஒழிய அவர் கடவுளுடைய அவதாரங்கிறது அவனுக்கு என்ன வரல. அதனால் அந்த கேள்வியை கேட்டான். கேட்டவுடன் அவர் என்ன சொன்னார்னா, அதாவது உனக்கும் எனக்கும் பல ஜென்மங்கள் கடந்து விட்டன, நான் அதை அறிவேன், நீ அறிய மாட்டாயின்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி அவதாரம்னா என்னங்கிறதெல்லாம் பொதுவாக பார்த்தேன். நம்ம சமஷ்டி வியஷ்டி எல்லாம் பார்த்து பகவான் அவதரிக்கிறதுக்கு காரணம் சமஷ்டி கர்மா. அவருக்கு வியஷ்டி கர்மா கிடையவே கிடையாது. சொந்த கர்ம பாவ புண்ணியம் அவருக்கு இல்லவே இல்லை. நம்ம எல்லாருடைய பாவ புண்ணியத்தை சரி பண்ணுவதற்காக அவர் வர்றார். நம்ம வர்றது நம்ம பாவ புண்ணியமும் உண்டு, நம்மளை சேர்ந்தவர்களுடைய பாவ புண்ணியமும் உண்டு. அதெல்லாம் இணைஞ்சு தான் நாம் பிறக்கிறோம். பகவானுக்கு அவருடைய பாவ புண்ணியம் கிடையாது. அவருடைய கர்ம வினை எதுவுமே இல்லை. மற்றவர்களுடைய கர்ம வினைகளை ஒழுங்குபடுத்துவதற்காக அவர் வர்றாருன்னு முதல்ல சொன்னார். அவர் எப்படி சொன்னார்னா, நான் அழியாதவன், மாறாதவன், பிறக்காதவன், அறிவு சொரூபமானவன், இருந்தாலும் கூட என்னை நான் தோற்றுவித்துக் கொள்கிறேன், பிறவாதவன் சொல்லிட்டு பிறப்பித்துக் கொள்கிறேன்னார். மாயையின் துணையினால் மாயையை என் வசப்படுத்தி பிறக்கிறேன்னு சொன்னார். நம்மெல்லாம் மாயையின் வசப்பட்டு பிறக்கிறோம். பகவான் மாயையை தன் கட்டுப்பாட்டில் வைத்து பிறக்கிறார். அன்னைக்கு சொன்ன உதாரணம், திருடனுக்கு வரக்கூடிய போலீஸ் போலீஸ் கட்டுப்பாட்டில் திருடன் இருப்பான். மந்திரி கூட வரக்கூடிய போலீஸ் மந்திரி கட்டுப்பாட்டில் போலீஸ் இருக்கும். அது மாதிரி பகவான் கட்டுப்பாட்டில் மாயை இருக்கும். நாம் மாயையின் கட்டுப்பாட்டில் மற்ற ஜீவராசிகள் இருக்கிறான்னு பார்த்தார். சரி, இப்படி அவதரிக்கிறீங்களே, எப்போ அவதரிக்கிறீங்கன்னு சொன்னால், தர்மம் நாசம் அடைந்து அதர்மம் மேலோங்கும் போது நான் அவதரிக்கிறேன்னு சொன்னார். யதா யதாகி தர்மஸ்ய, எப்பையெல்லாம் தர்மத்துக்கு ஒரு நாசம் ஏற்படுகிறதோ, அதர்மம் மேலோங்குகிறதோ, அப்பையெல்லாம் அவதரிக்கிறேன்னு சொன்னார். அப்போ அவதரித்து அவர் என்ன செய்ய போகிறாரு, என்ன செய்கிறாருன்னு சொன்னால், தர்மத்தை காக்க வேண்டும், அதர்மத்தை அழிக்க வேண்டும் சொன்னால், தர்மத்தை யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்களை காக்க வேண்டும், அதர்மத்தை யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்களை அழித்தால் அதர்மம் அழிந்துவிடும். தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் தர்ம வழி நடப்பவர்களை காப்பாற்ற வேண்டும் சொல்லி, அப்போ தர்மத்தை கடைப்பிடிப்பவர்களை காப்பதற்காகவும் அதர்ம வழியில் நடப்பவர்களை அழிப்பதற்காகவும் நான் யுகந்தோறும் அவதரிக்கிறேன் ஒரு வார்த்தையை சொன்னார். யுகந்தோறும் அவதரிக்கிறேன். யுகம்னா ஒரு யுகத்துக்கு அடுத்த யுகத்துக்கு எத்தனை லட்சம் வருஷம் இருக்குது. அது எப்போ தேவையோ அப்போ அவதரிக்கிறார். அப்போ 4 யுகம் தான் முடிஞ்சிருக்கு. 9 அவதாரம் முடிஞ்சேன். 3 யுகம் முடிஞ்சு 4வது அவதாரம் வந்திருக்கு.
அவ்வப்பொழுதுன்னு அர்த்தம். யுகந்தோறும்னா அவ்வப்பொழுது அவதரிக்கிறேன். முக்கியமாக நம்ம பகவான் கிருஷ்ணருக்கு விஷ்ணுவுக்கு 10 அவதாரம் பார்க்குறோம். இன்னும் கல்கி அவதாரம் வரலைன்ட்டு. எத்தனையோ அவதாரங்கள், இடைப்பட்ட அவதாரங்கள். சங்கரர் அவதாரங்கிறோம், வியாசர் அவதாரங்கிறோம். அதே மாதிரி சிவன் 63 திருவிளையாடல் நடத்தினார். இந்த ஒவ்வொரு திருவிளையாடல் ஒரு அவதாரம் தான். இப்படி எத்தனையோ இருக்குது அவதாரங்களில். எப்பையெல்லாம் ஒரு அதர்மத்துக்கு நாசம் ஏற்படுகிறது, தர்மத்திற்கு நாசம் ஏற்படுகிறதோ, அதர்மத்திற்கு மேலோங்கி நிற்கிறதோ, அப்பொழுது தர்மத்தை காப்பவர்களை காக்கவும் அதர்மம் செய்பவர்களை அடிக்கவும் நான் யுகந்தோறும் அவதரிக்கிறேன் சொன்னார். இதோட அவதார தத்துவ கருத்து இந்த அத்தியாயத்தில் முடிச்சிட்டார். இனி பகவத்கீதையில் அவதார தத்துவம் வராது. பிறகு 9வது ஸ்லோகம் நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். அதில் என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த ஸ்லோகத்தில் தத்துவம் ஆரம்பிக்குது. இந்த தலைப்புக்கான விளக்கம் இங்கேருந்து ஆரம்பிக்கிறார். அவதார தத்துவத்தை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். இங்கே சாத்தியம் மோட்சம், அதுக்கு சாதனை ஞானம். சாத்தியம் மோட்சம், சாதனை ஞானம். ஞானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பல சாதனை இருக்குது. அதை இங்கே இப்போ பேசலை. என்ன சொன்னார்? எப்படிப்பட்ட ஞானம் மோட்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத சொன்னார். ஜன்ம கர்மச்ச மே திவ்யம், என்னுடைய திவ்யமான ஜென்மம், என்னுடைய திவ்யமான செயல். ஏவம், ஏவம்னா இங்கு நான் உபதேசித்தபடி யா வேத்திகி, யார் அறிகிறார்களோ. அது எப்படி? தத்வதகனார், உண்மையில் யார் அறிகிறார்களோன்னார். இதுவரைக்கும் 2வது அத்தியாயம் 3வது அத்தியாயம் சொல்லியிருக்காரு. இப்போ அவதார தத்துவத்தையும் சொல்லியிருக்கிறாரு. பகவானுடைய ஜென்மம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லியிருக்காரு. அவருடைய செயல் எப்படிப்பட்டதுங்கிறது பார்த்துருக்கோம். இதெல்லாம் உண்மையில் யார் அறிகிறார்களோ அப்படிங்கிறார். பொய்யா அறிகிறதப்போ இருக்கான்னா இருக்குது. பொய்யா அறிகிறது நிறைய இருக்குது. அதனால் என்ன சொல்கிறார்? தத்வதக, உண்மையில் அந்த ரகசியத்தை யார் அறிகிறார்களோ, முறையாக அறிகிறார்களோ அப்படின்னு சொல்லி சொன்னார். பொய்யா அறிகிறதுனா கயத்தை பாம்பை கயிறை கயிறா பார்த்தா உண்மையாக அறிகிறது, கயிறை பாம்பாக பார்த்தா பொய்யா அறிகிறது. தண்ணீரை தண்ணீராக பார்த்தா உண்மையாக அறிகிறது, காணல் நீரை தண்ணீர்னு பார்த்தா பொய்யா அறிகிறது. இப்படி பொய்யாக அறிவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பகவானுடைய லீலைகளை பாகவதத்தில் அவ்வளோ சொல்கிறார். அதெல்லாம் கதையாக மேலோட்டமாக அறிகிறோம். அவருடைய ஜென்மத்தை பற்றி அறியலை. கிருஷ்ணர் பிறந்தார், அப்படி வந்தார், ராமாவதார் எடுத்தார், அந்த கதைகளெல்லாம் வர்ணித்து சொல்லி நம்ம அப்படியே மெய் மறந்து அப்படியே கேட்போம். நல்லது. அதெல்லாம் மேலோட்டமான அறிவு. உண்மையில் இங்கே சொன்னார் பார்த்தீங்களா, அவர் பிறவாதவன், அழியாதவர், மாறாதவர், இருந்தாலும் மாயையின் துணையோடு நான் பிறப்பித்துக் கொள்கிறேன்னு சொன்னார். இப்படி யார் அறிகிறார்களோ, உண்மையாக அறிகிறார்களோ அப்படின்னார். இப்படி அறிஞ்சா அவனுக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிற பலனை சொல்கிறார். அப்படி அறியும் பொழுது ஜன்ம கர்ம, அவருடைய மித்யா மாயா ரூப ஜன்ம, பகவானின் பொய்யான ஜன்மத்தையும் அவருடைய தர்ம ரட்சணம் கர்மத்தை பற்றியும் அறியும் பொழுது என்ன செய்கிறார்? அவர் மனிதன் பிறப்பிலிருந்து விடுபடுகிறான்னு சொல்கிறார். அதாவது என்னை உள்ளபடி உண்மையான சொரூபத்தை அறிபவன் மோட்சத்தை அடைகிறான்னு சொல்கிறார். 2வது அத்தியாயத்தில் என்ன? ஆத்மாவை உள்ளபடி அறிபவன் மோட்சத்தை அடைகிறான்னு சொன்னார். அப்போ ஆத்மா சீக்வல் டு பகவான். ஐக்கியமாயிருச்சு, அங்கே ஐக்கியப்படுத்திட்டார். அங்கே ஆத்மாவை அறிபவன் பிறவா நிலையை அடைகிறான், மோட்சத்தை அடைகிறான். இங்கே பகவானை அறிபவன் மோட்சத்தை அடைகிறான். அப்போ 2ம் 1ங்கிறது ஆகிப்போச்சா? சமப்படுத்திட்டார். இங்கேயே ஆத்மா சீக்வல் டு ஈஸ்வரன்ட்டார். பாண்டிச்சேரியை அடைவதும் புதுச்சேரியை அடைவதும் ஒன்று தான். சென்னையை அடைவதும் மெட்ராஸை அடைகிறதும் ஒன்று தான். காசிக்கு செல்வதும் வாரணாசிக்கு செல்வதும் ஒன்று தான். சேர்றதே வேறு. ஆமாம், மும்பையும் பொம்பாயும் ஒன்று தான். அது மாதிரி ஆத்மா சீக்வல் டு ஈஸ்வரன் பகவான். என்னை அடைந்தால் மோட்சங்கிறார். இங்கே அங்கே ஆத்மாவை அறிந்தால் மோட்சம்னார். அப்போ இதன் பொருள் என்ன சொல்கிறாரு சொன்னால், யக்வா தேகம், இப்படி அறிந்து விட்டால் இறைவனை எப்படி அறிவதால் என்ன பலன்? யக்வா தேகம் 2வது வரியில், உடலை விடப்பட்டு புனர்ஜென்ம ந ஏதி 2வது வரியில் இருக்குது, மீண்டும் பிறப்பை அடைவதில்லை. போன கிளாஸில் 9வது அத்தியாயத்தில் பார்த்து நெருக்கி முடிச்சிட்டோம். ஸ்லோகம் மட்டும் அர்த்தம் சொல்ல வேண்டியிருந்தது கடைசியாக. உடலை விட்ட பின்பு மீண்டும் பிறப்பை அடைவதில்லை.
அப்போ மற்றவங்கள என்ன பண்ணுறாங்க? மீண்டும் பிறப்பை அடைகிறார்கள். பகவானுடைய தத்துவத்தையும் உண்மையையும் உள்ளபடி யார் அறிகிறானோ அவன் உடலை விட்ட பிறகு மீண்டும் பிறப்பதில்லை. இது ஜீவன் முக்தி இல்லை, விதேக முக்தி. இப்போ ஜீவன் முக்தினா என்னன்னா, இதை உள்ளபடி அறிந்த பிறகு அவன் பிராரத்த கர்மம் வசப்பட்டு அந்த பிராரத்த கர்மம் இருக்கும் வரை இந்த உலகத்தில் வாழ்வான். அப்பொழுதும் அவன் நிறைவோடு வாழ்வான். அதுக்கு பேர் ஜீவன் முக்தி. இறந்த பிறகு அவன் பிறப்பதில்லை. சரி, பிறக்கிறது இல்லைன்னா இங்கே பிறக்கிறது இல்லை, எங்கேயாவது போய் வைகுண்டத்துலேயே உட்காந்துருவாராக்க நாராயணனை பார்த்துக்கிட்டு, இல்லை சிவலோகம் போய் சிவனை பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பாரான்னா, மாம் ஏதி சக அர்ஜுனாங்கிறார். அதாவது அர்ஜுனா, அவர்கள் என்னை அடைகிறார்கள் சொல்கிறார். உடனே இதுக்கு என்ன மீன் பண்ணுவோம்? நேராக வைகுண்டம் போயிடுவோம். வைகுண்டத்தில் போய் பகவான் பக்கத்தில் உட்காந்து அவர் முகத்தையே பார்த்துக்கிட்டு எவ்வளோ நாள் உட்காந்துருக்க முடியும்? எவ்வளோ நாள் உட்காந்துருப்பீங்க? சரி, சிவலோகமே போகிறீங்க, அங்கே போய் எவ்வளோ நாள் இருப்பீங்க? இதோட அர்த்தம் என்னை அடைகிறார்கள் என்ன, எங்கோ ஒரு இடத்தில் இருந்து அங்கே போய் அவரை அடைகிறாருங்கிற அர்த்தம் இல்லை. பகவான் சொரூபமாகவே ஆகிவிடுகிறார்கள் அர்த்தம். சமஷ்டியில் கலந்து விடுகிறார். பகவான் அனைத்துமாக இருக்கிறார். நாமளும் என்ன ஆகுவோம்? அனைத்துமாக ஆகிவிடுவோம். என்ன திடீர்னு பகவான் இது வரைக்கும் என்னென்னோ பேசிட்டு வந்தார், மோட்சத்தை பற்றி பேசுகிறாரு. திடீர்னு இந்த அத்தியாயம் தான் ஞான யோகம் ஆரம்பிச்சாச்சுங்க. ஞான யோகம் பிரதானமாக கடைசி 6 அத்தியாயத்தில் வந்தாலும் கூட 2வது அத்தியாயத்தில் வருது. 3ல் அவ்வளோ அதிகமாக வரல, 4ல் ஃபுல்லாக அதிகமாக வரும், 5லையும் வரும். ஆனால் 7லேருந்து ஒரு ஈஸ்வர தத்துவத்தை சொல்லும்போது இந்த ஞான யோகம் எல்லாத்துலேயும் கலந்து வந்துக்கிட்டே இருக்கும். பிறப்பை அடைவதில்லை, விதேக முக்தியை அடைகிறார்கள். விதேக முக்தினா என்னன்னு புரிஞ்சுக்கிறணும். நம்மளுடைய உடம்பு மனம் எல்லாம் பஞ்சபூதத்திலிருந்து உருவானது. இந்த உடம்பு பஞ்சபூதத்திலிருந்து உருவானதுக்கு யாருக்கும் சந்தேகம் கிடையாது. சந்தேகம் இருக்கா? அப்பா அம்மா சாப்பிட்ட உணவுலேருந்து நாம் வந்தோம், பிறகு இங்கே சாப்பிட்ற உணவில் நாம் வளர்ந்துருக்கோம். திருப்பி இறக்கும்போது அதே பஞ்சபூதத்தில் அந்த உணவு கூட பஞ்சபூதம் தான். அதில் அக்னி இருக்குது, வாயு இருக்குது, மண் இருக்குது, எல்லாமே இருக்குது சாப்பிட்ற உணவில். பஞ்சபூதத்தால் இந்த இந்த உடம்புக்குள்ள ஆகாச தத்துவம் இருக்குது, வாயு தத்துவம் இருக்குது, அக்னி தத்துவம் இருக்குது, நீர் தத்துவம் இருக்குது, எல்லாம் இருக்குது, பிரிவி தத்துவம் இருக்குது. இது பஞ்சபூதத்திலிருந்து வந்து இறந்தவுடன் என்ன ஆகுது? பஞ்சபூதத்தில் கலந்துருக்கு. ஒன்று தண்ணியில் விட்டுருவாங்க. இப்போ எல்லாம் கங்கையிலாம் விடக்கூடாது. முன்னாடியெல்லாம் கங்கையில் போய் அப்படியே மூழ்கி போயிடுறது. அந்த எரிக்காமல் கூட போட்டு விட்ருவாங்களாம் மீன்ஸ். இப்போ அப்படியெல்லாம் கூட அந்த சன்னியாசிகளாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கங்கையில் ஒரு பெட்டி செய்வாங்க, மரப்பெட்டி கூட கேப் இருக்கும். நம்ம பிரம்ம வித்யானந்தா இங்கே திண்டுக்கல் சாமி தான், அவர் கங்கையில் அங்கே ரிஷிகேஷில் இறந்தார். ஒரு அழகாக சக்கையாக வச்சு உள்ளே சமணை போட்டு உட்கார வச்சு வடியிலெல்லாம் பெரிய கல்லை வச்சுருவாங்க. போட்டில் போய் நடுவுக்கு கங்கையில் இறக்கிடுவாங்க. அங்கே மீன் சாப்பிட்டோம் ஃபுல்லாக. இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, கங்கையை தூய்மைப்படுத்தணும்னு சொல்லி எரிச்சிருந்தே சொல்கிறாங்க சொல்லி அப்படி யாரும் போடக்கூடாது. சாம்பலை வேணால் கரைக்கலாம். அப்போ பஞ்சபூதத்தில் தோன்றி பஞ்சபூதத்தில் ஐக்கியமாகி விடுகிறது. எது? இந்த ஸ்தூல உடல். இன்னொன்று நம்ம வேதாந்தத்துக்கு வந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்மகிட்ட சூக்ஷ்ம சரீரம்னு ஒன்று, அதையும் உயிர் தத்துவம்னு சொல்கிறோம். அது என்ன பண்ணோம்? ஞானத்தை அடையும் வரை இந்த உடம்புலேருந்து வெளியேறி வேறு ஒரு உடலை எடுத்துக்கிட்டே இருக்கும். எத்தனை உடம்பு எடுத்தாச்சு நமக்கு தெரியாது. கோடிக்கணக்கான உடம்புல போய் வந்திருக்கலாம், நம்மளுக்கு தெரியவே தெரியாது. எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னு தெரியாது. அது அந்த சூக்ஷ்ம சரீரமும் சூக்ஷ்ம பஞ்சபூதமும் ஒன்று இருக்குது. அது வேதாந்தத்துக்குள்ளே தத்துவ பதமும் படித்தா புரியும். அதிலிருந்து உருவானது தான் இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரமெல்லாம். நம்ம சாப்பிட்ற உணவில் சூக்ஷ்மமான ஒரு விஷயமும் இருக்குது. அந்த விஷயமெல்லாம் மனசை உருவாக்கும், மனசு புத்தியை உருவாக்கும், கிரியேட் பண்ணும். அது ட்ராவல் பண்ணித்தான் அடுத்த உடம்பை எடுக்கும். உண்மையான மரணம் யாருக்குன்னா ஞானிக்கு தான். ஞானி மரணமற்றவன் சொல்கிறோம் ஒரு கோணத்தில். இவனுக்கு மற்றவங்களுக்கு இந்த உடம்பு மட்டும் அழியும், சூக்ஷ்ம உடம்பு அழியாது. அவனுக்கு சூக்ஷ்ம சரீரமும் சமஷ்டியில் கலந்துடும். பகவான் எப்படி எங்கும் வியாபித்திருக்கிறாரோ அதோடு இவன் கலந்து விடுவான். அதெல்லாம் தேவையா? நம்மளுக்கு பிறந்துட்டு போகிறோமே, பிறந்து நல்லா அனுபவிச்சுட்டு போகிறோமே, எதுக்கு கலக்கணும்? நிறைய பேருக்கு அப்படி இருக்குது, யோசிக்கிறதே இல்லை.
என்னன்னா ஏன் பிறந்து நல்லா அனுபவிச்சுட்டு போகணும், துக்கப்பட்டாலும் கணக்கு போட்டு பாருங்கள். பிறந்ததுலேருந்து ஜென்மமே வேணாம்னு போகணும், மறந்துடுறோம் நம்ம அத்தனையும். பிறந்தது இன்றைக்கி ஒரு குழந்தை பிறந்துட்டுனா அந்த குழந்தை என்ன அவஸ்தைப்படும் தெரியுமா? அது அழுகிறது, சாப்பாட்டுக்கு பண்ணுறது, அதை வளர்க்குறது, அவ்வளவு நம்ம பிறவி தலையில் உழண்டு கிடக்கும். அது ஆராய்ச்சி பண்ண பிறக்கணும்னு வராது. அதனால் அந்த பிறவா நிலையை அடையக்கூடிய அந்த விதேக முக்தியை அவன் அடைகின்றான். மாம் ஏதி என்னையே அடைகிறார்கள். இவனுடைய சூட்சம சரீரம் மட்டும் வேற ஒரு ஸ்தூல உடலை எடுக்கவே எடுக்காது. அதான் மோட்சம், விதேக முக்தின்னு பேர். சரி, இப்படி ஈஸியாக நம்ம அடைஞ்சிடலாமா, பகவானை அடைய முடியுமா? கலந்துருன்னு சொல்கிறீங்க, எங்கேயே தூரத்தில் இருக்காருலாம் நினச்சிக்கிட்டு இருக்கமே அப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, பக்குவப்பட்டு இந்த நிலைக்கு ஒரு மனிதன் வருகின்றான். அடுத்த ஸ்லோகத்தில் வேதாந்தத்தினுடைய சாரத்தை, சாதனையினுடைய சாரத்தில் சுருக்கமாக சொல்லப்படுறார். சொல்லி இப்படி படிப்படியாக இவன் இந்த நிலைக்கு வருகின்றான். அப்படி அடைய முடியுமானா முடியும், படிப்படியாக அந்த நிலையை அடைகிறான்னு சொல்கிறார். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துட்டு அந்த அர்ஜுனா, கடைசி வார்த்தை 9வது ஸ்லோகத்தில் அர்ஜுனா கூப்பிட்றார். ஏ அர்ஜுனா, முதல் வரியில் ஜன்ம கர்மச்ச மே திவ்யம். மே திவ்யம்னா, மேனா என்னுடைய, திவ்யம்னா திவ்யமான, ஜன்ம கர்மச்ச ஜன்மத்தையும் கர்மாவையும் பிறப்பையும் செயலையும். நம்மளுடைய பிறப்பெல்லாம் திவ்யமானது அல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பாப புண்ணியத்தினால பிறந்திருக்கோம். அதனால் அவருடைய பிறப்பு என்ன திவ்யமான பிறப்புன்ட்டார். என்னுடைய திவ்யமான பிறப்பையும் செயலையும் ஏவம் இவ்விதத்தில், அதாவது திவ்யம் ஏவம் இவ்விதத்தில் நான் உபதேசித்தபடி, யோ வேத்தி தத்வதக. தத்வதகன்னா உண்மையாகவே உள்ளபடி, பொய்ய அறியறதில்லை, மேலோட்டமாக அறியறதில்லை, தெளிவாக கடவுள் தத்துவம் இதுதான், ஜீவ தத்துவம் இதுதான், அப்படி என்ற அந்த அந்த விஷயத்தை நான் ஏற்கனவே சொன்னபடி ஏவம், அதை தத்வதகன்டர் உள்ளபடி அறிகின்றானோ. தத்வதக தெக்வா தேகம், இங்கே யோ வேத்தின்னு இருக்கு. தத்வதகனா உள்ளபடி, யோ வேத்தின்னா யக வேத்தி, யார் அறிகிறார்களோ, தெக்வா தேகம் புனர்ஜன்ம வேத்தி மாமேதி சோ அர்ஜுனன் இருக்கு. அதில் சோன்னு கடைசி வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, சக அவர்கள்னு அர்த்தம். சக அர்ஜுனன் பிரிக்கணும் கடைசி வார்த்தையை, அவர்கள். தெக்வா தேகம், தேகம்னா தேகத்தை, தேக்வா விட்டு விட்டு, இந்த உடலை கடைசியில் விட்டுத்தான் ஆகணும். யாராலும் இந்த உடலை காப்பாற்ற முடியாது. காப்பாற்றினா ராமர் சரீரம், கிருஷ்ண சரீரமாக இருக்கணும், வியாசர் சரீரமாக இருக்கணும், எந்த சரீரம் இல்லை. தெக்வா தேகம், இந்த தேகத்தை விட்டுவிட்டு புனர்ஜன்ம மறுபடியும் ஜன்மத்தை, மீண்டும் பிறப்பை, ந ஏதி, ந ஏதி நைதின்னு பற்றி பிரித்தோம்னா ந ஏதி அடைவது இல்லை. பிறகு என்ன செய்கிறாங்க, மாம் ஏதி, மாம்னா என்னை, ஏதி அடைகிறார்கள். அவர்கள் என்னை அடைகிறார்கள். நான் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறேன், நீக்கமர நிறைந்திருக்கின்றேன். அவர்களுடைய சூட்சும சரீரமும் அந்த நீக்கமர நிறைந்த தத்துவத்தில் கலந்துவிடும், மீண்டும் அவர்கள் பிறப்பதில்லை அப்படின்னு சொல்லி இங்கே பலனை சொல்லிட்டார். இந்த பலனை எப்படி அடைவது அப்படின்னு முதல்ல இருந்து சொல்கிறார். முதல்ல என்ன சொல்லி, கடைசி ஸ்டேஜை இங்கே சொல்லியிருக்கார். ஞானத்தை அடைந்து தத்துவத்தை உள்ளபடி அறிந்து அவன் பிறவா நிலையை அடைகிறான்னு சொல்லிட்டார். அடுத்த சொல்ல எப்படி ஈஸியாக அடைஞ்சிட முடியுமான்னா, இல்லைப்பா, நிறைய வழியெல்லாம் இருக்குது, அது வழியே நீ போக முடியும்னு சொல்லி 10வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். 10வது ஸ்லோகம் வீதராக பயக்ரோதாம் மன்மயா மாமுபாஸ்ரிதாக பகவோ ஞான தபசாம் பூதா மத்பாவமாகதாக வீதராக பயக்ரோதாம் மன்மயா மாமுபாஸ்ரிதாக பகவோ ஞான தபசாம் பூதா மத்பாவமாகதாக. இங்கே எல்லா சாதனைகளையும் படிப்படியாக இந்த ஒரு சுலோகத்தில் அடக்குகின்றார். இங்கே 2 கருத்து முக்கியமாக வருது. இதுவரைக்கும் கேட்டதை பார்த்த உடனே அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். நீங்கள் சொன்னதுபடி கேட்டு
இந்த தத்துவத்தெல்லாம் புரிஞ்சு மோட்சத்தை அடைந்தவர்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். அப்படி இருந்தால் தானே நானும் நீங்கள் சொல்வதெல்லாம் கேட்டு மோட்சத்தை அடைய முடியும். பிறகு அதுக்கு பதில் சொல்கிறார், பலர் மோட்சத்தை அடைந்துள்ளார்கள் சொல்கிறார். பலர் மோட்சத்தை அடைந்துள்ளார்கள். பிறகு எப்படி ஐக்கியமாகி மோட்சத்தை அடைகிறார்கள் சொல்கிறார். எப்படி அந்த நிலை வரைக்கும் போகிறார்கள் சொல்லி 2 ஸ்டெப்பு சொல்கிறாருங்க. பலர் மோட்சத்தை அடைந்தார்கள்னா என்ன அர்த்தம்னா, பரம்பரையாக மோட்சத்தை அடைந்து தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஒரே டயத்தில் பலர்னு அர்த்தம் இல்லை. இந்த எப்போ பூமி தோன்றுச்சோ அப்போ இருந்து மோட்சத்தை பலர் தொடர்ந்து பரம்பரையாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற கருத்து ஒன்று. இந்த சாதனையை படிப்படியாக செய்து தான் மோட்சத்தை அடைய முடியும். எடுத்தவுடன் மோட்சத்துக்கு போயிட முடியாதுன்னு சொல்லி இங்கே திருப்பி ஞாபகப்படுத்துகிறார். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல சாதனையை சொல்லாமல் அந்த சாதனையின் பலனை சொல்லி இந்த பலனை அடைந்தவர்கள், பிறகு அடுத்து இந்த பலனை அடைந்தவர்கள், அதுக்கு பிறகு இந்ததை அடைகிறார்கள் சொல்லப்படுறார். அப்போ இந்த பலனை அடைய வேண்டும் என்ன சாதனை பண்ணணும் நம்ம ஏற்கனவே படித்ததை வச்சு புரிஞ்சுக்கணும். அப்படி தான் அதில் கொண்டு போகிறார். இங்கே இதில் முதலில் அடைந்த பலன் என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு பலனையும் சொல்லுவார். இந்த பலன் எப்படி கிடைக்குங்கிறது ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதை வச்சு நம்ம இந்த சாதனை ஃபஸ்ட்டு சாதனைன்னு புரிஞ்சுக்கிறோம். இங்கே முதல் வரியில் வீத ராக பய குரோதக அப்படி குரோதாக அப்படிங்கிறார். வீத அப்படின்னு சொன்னால் நீக்குவது. எதை நீக்கி இருக்கிறாரு? ராகக பற்றை, பயம் பயத்தை, குரோதக குரோதத்தை கோபத்தை, பற்று பயம் கோபத்தை நீக்கியவர்களாக அப்படிங்கிறார். ஒரு சாதகன் அடைய வேண்டிய படி, முதல் படி இதுதான். என்ன முதல் படிங்கிறீங்க, இதுக்கே நாங்கள் கஷ்டப்பட்டு கிடக்கோம், எங்கே போகிறது? முதல் படியை அடைஞ்சிருக்கீங்க, ஏதோ விதத்தில் கொஞ்சமாவது அடைஞ்சாதான் இங்கே வந்து உட்காருங்க. ஞாபகம் வச்சு முழுசாக போகாது, இதிலே வரப்போகுது. முழுசாக ராகம் பயம் குரோதம் பற்று பயம் கோபம் என்பது முழுசாக யாருக்கும் போயிருக்கும். கொஞ்சமாவது போனாத்தான் உள்ளே நுழையவே முடியாது. அது கர்மயோகம் செய்தவர்களால் தான் முடியும். நம்மளுக்கு கர்மயோகம் என்னன்னே தெரியாமல் நம்ம செஞ்சுருக்கோம். கர்மயோகம் என்னன்னு தெரியாமையே செய்யும் போதே கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணி கடவுளை நினச்சிக்கிட்டு கடவுளுக்காகன்னு சொல்லி அந்த பலன்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபுத்தியில் செஞ்சிருந்தால் இது ஓரளவுக்கு வரும். இதுக்கு சாதனை கர்மயோகம். கர்மயோகம் ஒருவன் முறையாக செய்தால் அவனுக்கு பற்று பயம் கோபம் இது நீங்கும்னு நீங்கள் சொல்கிறாரு. ஆனால் முழுமையாக நீங்காதுன்னு அடுத்து வரும்போது சொல்ல போகிறாரு. அதை எப்படின்னு சொல்ல போகிறாருங்க. அதனால் முதல்ல ஒருத்தனுக்கு பற்று வரும். எங்கே பற்று வரும்? சுகத்தை கொடுக்கும் பொருள்களில் பற்று வரும். துக்கத்தை கொடுக்குற பொருளை பற்று வருமா? பாயாசத்தில் பற்று வரலாம். பாம்பில் பற்று வருமா? வராது. பாம்பை கண்டால் பயம் என்ன வரும். ஆனால் பற்றை தொடர்ந்து தான் பயம் என்பது வருகின்றது. இவனுக்கு அர்ஜுனனுக்கு எப்படி பற்று வந்துச்சு? அவங்க எல்லாம் சுகத்தை கொடுத்தவங்க. யார்? துரோணாச்சாரியரும் பீஷ்மரும் இவனுக்கு சுகத்தை கொடுத்தவர்கள். அவர்கள் மீது பற்று வந்ததால் அவர்கள் அழிந்து விடுவார்களோ என்ற பயம் வந்தது. இவனுக்கு நாட்டின் மீது பற்று இருந்ததால் அந்த நாடு போனவுடன் அவர்களை அழித்து வாங்க வேண்டும் என்ற கோபமும் வந்தது. ரெண்டு இருந்துச்சா இல்லைங்களா? அதாவது ஒரு பொருளில் பற்று வந்தாத்த அதிலிருந்து பயம் வரும், இது கோபம், ரெண்டுமே வரும். முதல்ல பற்று. இந்த பற்றுன்னா நாமெல்லாம் பற்றில் வாழ்கிறோம், இல்லாமல் இல்லை. அதை நாம் எந்த அளவுக்கு அது பாதிக்குதோ மனசை, அந்த அளவுக்கு பற்று இருக்குன்னு அர்த்தம். எல்லாருக்கும் வரும், கஷ்டம் இருக்கும். கொஞ்ச நேரத்தில் ரிலாக்ஸ் ஆகி பழகிட்டோம்னா பற்று ரொம்ப இல்லைன்னு அர்த்தம். இல்லை ஒரு வருஷமாக அழுதுகிட்டு இருந்தால் பற்று ரொம்ப இருக்குன்னு அர்த்தம். துயரம்ங்கிறது எல்லாருக்கும் வரத்தையும் செய்யும். அந்த நேரத்தில் இருக்கும், இப்போதான் கொஞ்சம் நேரத்தில் மாற்றிக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, மற்றவங்க அதை மாற்றிக்கிற சக்தி இல்லாமல் போய்விடுகிறது. அதாவது பற்று உள்ள பொருள்கள் நாசமடையும் போது நாசம் அடைந்து விடுமோ என்ற பயம் ஒருவனுக்கு உருவாகின்றது. அந்த பொருள் அழிந்து விடுமோ என்ற பயம். ஒரு பொருளை பற்று இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது அழிஞ்சால் அவனுக்கு பயம் வருமா? ஒரு பயமும் வராது. நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனைன்னா பயம் வரும்.
வீட்டில் ஏதாவது இடிச்சு போட்டால் நம்ம காரில் இடிச்சிட்டா பற்று வரும், பயமும் இருக்கும். யாராவது இடிச்சிருவானோ, அடுத்த காருக்கு இடித்தா நம்மளுக்கு அதுக்கு கண்டுக்கவே மாட்டோம், போய்கிட்டே தான் இருப்போம். இருக்கா இல்லையா? எந்தெந்த விஷயத்தில் நம்மளுக்கு பயம் அதிகமாக இருக்கிறதோ அந்த விஷயத்தில் பற்று கட்டாயம் இருக்கும். எந்த விஷயத்தின் பொருட்டு கோபம் அதிகமாக வருகிறதோ அந்த விஷயத்தின் மீது பற்று இருக்கும். இது ரெண்டு இருக்கும். அதெல்லாம் இல்லை, பயம் இருக்காது அப்படின்னா சும்மா சொல்லுவோமே ஒழிய உண்மையில் அது இருக்கும். பயம் என்பது பற்றின் விளைவு. ஒருத்தர் மரணம் அடைகிறாரு, அவர் மீது பற்று இருந்தால் என்ன ஆகும்? நம்மளுக்கு அடைஞ்சிருவாரோன்னு பயம் கூட வரும், இல்லைன்னா அந்த பயமே வரப்போகிறதில்லை. நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது, அழுகிறோமா? ஏன் பற்று இல்லை. அதில் ஒரு இன்சிடெண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க அப்படி அந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா அது ஆக்சிடெண்ட். நம்மளுக்கு பற்று வந்துடும், துயரம் வந்துடும். அப்போ இந்த பற்று என்பது பயத்தை உருவாக்குகின்றது. பிறகு கோபம், இதுவும் சுபாவமாக இருக்குது, ஆனால் அதுக்கும் காரணம் பற்று தான். அதாவது நாம் ஒரு இன்பம் தரக்கூடிய பொருள்கள் மீது பற்று வரும். அந்த இன்பம் தரும் பொருள்கள் நம்மை விட்டு போய்விடுமோ, அந்த பொருளை யாராவது அபகரித்து விடுவாரோ என்றால், அப்படி அபகரிப்பவர், அந்த பொருளுக்கு இடையூறாக இருப்பவர் நம்மை விட வலிமை கூடுபவர் கூட உள்ளவராக இருந்தால் கோபம், பயம் வரும். நம்மளை விட வலிமை கம்மியாக வர்றதுக்குனால இடைஞ்சல் வந்துச்சுன்னா கோபம். அம்மா பொருளை பறிச்சுன்னா கோபம் வராது, பயம்தான் வரும். தம்பி பறித்து அவட்டி 2 அடி கோபத்தில். அப்படி தானே? அண்ணன் ஒரு பொருளை பறிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, பயந்து போய் சொல்ல அம்மாட்டேன். தம்பி பறித்து அவனை 4 அடி அடிச்சு இப்படி பறிச்சுக்கிறது. அப்போ அந்த பற்றில் பயமும் வருகிறது, கோபமும் வருகிறது. துரியோதனனுக்கு தேசத்தின் மீது பற்று இருந்தது, பதவியின் மீது பற்று, ராஜ்யத்தின் மீது பற்று. அதனால் அவனுக்கு பயமும் இருந்தது. காட்டில் தானே இருந்தாங்க, பயந்துக்கிட்டே இருந்தான். எப்போ அதுக்காகத்தான் நான் வனவாசம் அனுப்பினான். பாதி ராஜ்யத்தை கொடுத்த உடனே பேசாமல் இருந்திருக்கலாம்ல. ராஜ்யம் சபதம் போட்டாங்க, எல்லாருமே அழிக்க போகிறேன்னு. பீமன் சபதம் போட்டான், ஒவ்வொருத்தனும் ஒரு சபதம் போட்டான். பிறகு கூப்பிட்டு ராஜ்யத்தை கொடுக்குறாரு. யார்? திருதராஷ்டிரன் கூப்பிட்டு திருப்பி ராஜ்யத்தை எடுக்கிறதுன்னு கொடுக்குறாரு. அவர் விட மாட்டேங்கிறான், ஏன்னா சபதம் போட்டான். இப்போ ராஜ்யத்தை கொடுத்தா சபதம் நிறைவேற்ற ஆரம்பிச்சு சண்டைக்கு வந்துடுவானேங்கிற பயம். திருப்பி சூதாட கூப்பிட்றான் அப்பாட்ட சொல்லி. அப்போ அந்த பயம் அவனுக்கு இருந்தது. பீமனுக்கு என்ன இருந்துச்சு? கோபம். எப்படா அடிப்பும் இருந்தான் எல்லாருக்குமே. அவங்க மேலே பறிச்சுட்டாங்க. இவங்களுக்கும் பற்று உண்டு தேசத்தில். இந்த பற்றில் இவங்களுக்கு கோபம் வருது, அவங்களுக்கு பயம் வருது. இருக்கா இல்லைங்களா? இந்த மூன்றும் நீங்க வேண்டும் என்றால் அடிப்படையில் கர்மயோகம் என்ற சாதனை செய்ய வேண்டும். முதலாளிக்கு தொழிலாளி மேலே கோபம் இருக்குது, தொழிலாளிக்கு முதலாளி மேலே பயம் இருக்குது. ஆகவே இந்த ராகமானது, பற்றானது பயமாகவோ கோபமாகவோ மாறுவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த மூன்றும் குறைய வேண்டும் என்றால் ஒருவன் கர்மயோக சாதனை செய்திருக்க வேண்டும். இந்த மூன்றிலிருந்து விடுபடுவது முதல் சாதனை. இதுவே கஷ்டம். இதை போய் முதல் நிலைன்னு சொன்னால் எப்படி நம்ம ஏற்றுக்கிறது அப்படின்னு வரும். முதலில் குறையணும், பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு போயிடும். இப்போ இங்கே கிளாஸ்க்கு வர்றீங்க, யாராவது கட்டாயப்படுத்தி வர்றீங்களா? இல்லையா? வீட்டில் டிவி பார்க்கலாம்ல, அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கலாம், அதான் ஜாலியாக இருக்கலாம். ஸ்கூலுக்கு போகிறதுனா கட்டாயப்படுத்தணும். அவனுக்கு அங்கே பற்று வரா ஸ்கூலுக்கு வந்துட்டு. இங்கே கிளாஸுக்கு போக ஒரு ஆர்வம் வரனால வரணும். அவனுக்கு கோவம் வரும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா, யாருக்கு பையன் குழந்தைகளுக்கு. அப்போ ஓரளவுக்கு இந்த பற்று பயம் கோபம் நீங்கி நல்ல பக்தனுக்கு பயம் கம்மியாக இருக்கும். நம்ம தகரமம் செஞ்சால் கடவுள் தண்டிப்பாரோன்னு பயம் வேணா இருக்கலாம், ஆனால் தன்னை கடவுள் காப்பாற்றுவார்ங்கிற எண்ணத்தில் கூட அவனுக்கு அந்த பயம் குறைவாக இருக்கும். சுருக்கமாக கர்மயோகம், தார்மீகமான வாழ்க்கை ஒருவன் வாழ்வதால் இந்த பலனை அடைகின்றான். தர்மத்தால் பாவத்தை விடுகின்றான்கிறார். பாவம்னா இங்கே என்னென்னா காம குரோதங்களை விடுதல். பற்று பயம் குரோதத்தை விடுவது தான் பாவத்தை விடுவது. சரி, இந்த 3 போயிட்டா போதுமா, மற்றதெல்லாம் வச்சுக்கிடலாமா?
பொய்யெல்லாம் நிறையா சொல்லலாமா, வேறு பழக்கங்கள்லாம் வச்சுக்கலாம்னா எல்லா விதமான மனதின் அழுக்குகளும் இவனுக்கு குறைகின்றன அல்லது நீங்குகின்றன. மதம் ஆச்சரியமெல்லாம் போய் சித்த சுத்தியை அடைகின்றான். கர்மயோக வாழ்க்கையிலே தர்மமான வாழ்க்கைன்னு சொல்கிறோம். என்ன தர்மமாக வாழ்ந்து யார் சந்தோஷமாக இருக்கா? தர்மமாக வாழ்கிறவங்கெல்லாம் கஷ்டம் தானே படுறாங்கன்னு அடுத்து ஒரு கேள்வி வரலாம். ஆனால் உண்மை அது கிடையாது. தர்மமாக வாழ்பவனுக்கு பொருள் வேணால் நஷ்டமாகலாம், அவன் நஷ்டமடைய மாட்டான். அவன் நஷ்டமடைய மாட்டான். பொருள் வேணால் நஷ்டம் அடையலாம், பொருள் நஷ்டம் அடைஞ்சால் மீட்டிக்கிடலாம். நாம் நஷ்டமானால் அவனை மீட்ட முடியாது. இந்த மாதிரி வாழ்பவனுக்கு அவன் நஷ்டமடைவதில்லை. எல்லாம் இருக்கும், எந்த நஷ்டம் இருக்க, நிறைய கோடி கோடியாக பணம், ஆனால் அவன் நஷ்டத்தை அடைஞ்சிடும். அவன் நஷ்டத்தை நிம்மதி அடைஞ்சிடுவான். தேவனே என்னை பாருங்கள் பாட்டை ஞாபகம் வச்சுக்கணும். அதில் எல்லாம் சொல்லுவான், வேலை செய்ய சேவகர் 1000 எல்லாம் வரிசையாக சொல்லிட்டு என்ன பண்ண, 1000 இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படிமா. இந்த வார்த்தை அருமையான வார்த்தை, கடைசி வார்த்தை. 1000 இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு மெதுவாக சொல்லுவாங்க அந்த வார்த்தையை. அதனால் அந்த நஷ்டம் அடைவதில்லை, அந்த மன அமைதியின்மைங்கிற நஷ்டத்தை இவன் அடைவதில்லை. ஆகவே கர்மயோகத்தினால் பயம், பற்று, கோபத்தை நீக்கியவர்கள். இது முதல் சாதனை. புரியுதுங்களா? தார்மீகமான வாழ்க்கை, தர்மமான வாழ்க்கை, கர்மயோக வாழ்க்கை வாழும் பொழுது இது நீங்குகின்றது. அடுத்த சாதனையை சொல்கிறார், 2வது வரி. முதல் வரியை 2வது வரி. மண்மயாகா, அவர்கள் அடுத்து என்னென்னா எண்மயமாக ஆகிறார்கள், எண்மயமாக இருப்பவர்கள்ங்கிறார். அதாவது சில பேர் இசையை கேட்டு அந்த இசை மயமாகவே ஆயிட்டான் அப்படின்றது பார்த்துக்கோமா இல்லையா? செல்ஃபோன் மயமாகவே ஆயிட்டாங்க குழந்தைங்க, டிவி மயமாகவே ஆயிட்டாங்க. இவன் பகவான் மயமாக ஆகின்றான். எப்பொழுதும் பகவானுடைய சிந்தனை, இறுதி லட்சியம் பகவான் என்ற சிந்தனை. வாழ்க்கையில் என்ன வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் பகவான் தான் நம்மளுடைய இறுதி லட்சியம் என்று அந்த எண்ணத்தில் இறை மயமாக ஆவான். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தில் மூழ்கிறாங்க. நீங்கள் இப்போ எல்லாம் ஃபோனை கொடுத்துட்டு குழந்தை சாப்பிடாத குழந்தைக்கு மருந்தை கொடுத்துடலாம். ஃபோனை கையில் செல்ஃபோனை தட்டி விட்டீங்கன்னா அது பார்த்துக்கிட்டே இருக்கும், மருந்தை ஊட்டிடலாம், சாப்பாடை ஊட்டிடலாம். அந்த காலத்தில் நிலாவை பார்த்து ஊட்டுவாங்க, நிலாச்சோர்னு சொல்லி. இப்போ செல்ஃபோனை கொடுத்துட்டு ஊட்டி விடுறாங்க. சில நேரம் டிவியில் பார்த்துக்கிட்டே இருப்பான், அதுவும் சுற்றி டிவி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவனுக்கு வெளியே ஏற்றவே முடியாது. அதில் பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கோம், சாப்பாடெலாம் ஊட்டி விட்டுருவான். ஏன்னா அது மயமாகின்றான். இவன் இறைவன் மயமாக இறைவனுடைய சிந்தனையில் ஊறுகின்றான். இது பக்தி யோகம், உபாசனா யோகம். பொதுவாக ஆன்மீக சாதனைக்கு வந்தாலும் என்ன பண்ணுறான், கடவுள், கோயில், வழிபாடுகள் அதிகமாக நம்ம நேரத்தை செலவழிக்கிறோம். வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கூட அந்த கடவுளுங்கிற சிந்தனை மனசில் எப்போயுமே ஓடிக்கொண்டே இருக்கும். இவனுக்கு இறுதியாக உலகத்தில் மற்றதை வாழ்வதற்கு வைத்து கொள்வானே தவிர எனக்கு இறுதி லட்சியம் பகவானை அடைவது என்ற சிந்தனையோடு இருப்பான். அந்த மனம் இவனுக்கு வருகிறது. ரஜோகுணம் நீங்கி சத்ருகுணம் மேலோங்குகிறது. அதுக்கு என்ன சொல்கிறாரு, மண்மயாகா. இது பக்தி யோகம் சொல்லலாம். முதல்ல கர்ம யோகத்தினால் அது கிடைக்குது. பக்தி யோகத்தினால் என்ன கிடைக்குது, இறை சிந்தனையில் ஊறுகின்றான், இறைவனையே எண்ணிக்கொண்டு இறைமயமாக ஆகின்றான்ங்கிறார். இந்த பக்தி யோகத்தில் இனியொரு சாதனையை இங்கே சொல்கிறாரு, பாவனையை சொல்கிறாரு, மாம் ஆசிரிதாக அப்படிங்கிறார். இந்த முதல் வரையில் கடைசி வார்த்தை மாம் உபாசிரிதாக. ஆசிரியாக மாம் உபாசிரிதாக, என்னை சரண் அடைந்தவர்களாக ஆகிறார்கள். முதல்ல கர்மயோகத்தில் பற்று, பயம், கோபம் நீங்கி பக்தி யோகத்தால் இறைமயமாக ஆகி அந்த இறைமயத்தில் பகவானிடம் இவன் சரணடைய பாவனையை வைக்கின்றான். இது சாதகனுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பெரிய பாவனை. சரணடைதல் என்ன, பகவானை முழுமையாக நம்புதல் அர்த்தம். சிரத்தை, பகவான் மேல் அப்படி ஒரு நம்பிக்கை இவனுக்கு வருகின்றது. நம்மை காப்பார் என்று உறுதியாக அவன் நம்புகின்றான். நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட ஒரு பெரிய ஆள்கிட்ட போய் பிரச்சனையை சொன்னால் அவர் என்ன சொல்வார் தெரியுமா, அதை பற்றியே கவலைப்படாது, அதை நான் பார்த்துக்கிறேன் போ. சில பேர் சொல்லுவாங்க, ஒரு குழந்தை ஏதாவது சொன்னாலும் நம்ம என்ன சொல்லுவோம், அதுதான் நான் பார்த்துக்கிறேன், நீ போ, நீ பெஷாக போயிரு அப்படின்னு சொல்லுவோம்ல. அது மாதிரி
பகவான்கிட்ட இவனுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை, பகவான் நம்மளை பார்த்துக்கிறார். என்னதான் சோதனை கொடுத்தாலும் கூட கைவிட மாட்டார் அப்படிங்கிற ஒரு சரணாகதி நம்பிக்கை. நீ என்ன வேண்டாம் பண்ண. என்ன சொல்கிறாருன்னா பகவான் சொல்வாராம், என்னையவே நினச்சிக்கிட்டு நீ என்ன வேணாலும் பண்ண, உடனே நான் பார்த்துக்கிறேங்கிறார். நிறைய இடத்துல வருது அந்த வார்த்தைகள்லாம். அப்படி பகவான் சொன்னதை நம்பி அவரிடம் இவன் சரணாகதி அடைகின்றான். நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரணடை அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்கன்னா, பகவானிடம் விட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப துக்கப்பட்ட சரணடைன்னு அர்த்தம். மேலோட்டமாக துக்கம் இருக்கும், ஆள் மனசில் கொஞ்சம் ஒரு அமைதி இருந்தால் சரணடைஞ்சிருக்கும்னு அர்த்தம். அதை என்ன சொல்கிறாரு, மா உபாசிரிதாக சரணாகதி. சரணடையல் என்பது பக்தியில் இருக்கக்கூடிய ஒரு பாவனை. இங்கே பக்திங்கிற சாதனையை சொல்லாமல் அதனுடைய பலனை சொல்கிறாருங்க. அதுதான் பக்தி அடையணும்னு சொல்லலை. என் மயமாக ஆகி என்னை சரணடைதல் என்பது பக்தி யோகம். இறைவன் மயமாக ஆவது. அதில் முக்கியமான பாவனை சரணாகதி. சரி, இரண்டாவது சாதனை முடிஞ்சு. அடுத்து என்ன பண்ணுறான்? இதெல்லாம் வந்த பிறகு முதல் சாதனையில் சித்த சுத்தி, மனம் தூய்மை அடைதல். பக்தியில் மன ஏகாக்கிரதம், மனம் ஒருமுகப்படும். அந்த சாதனை பெற்ற பிறகு ஞான யோக சாதனைக்கு வருகிறான். அதை ஒரு அழகாக சொல்கிறாரு, பகவக ஞான தவசா. ரெண்டாவது வரையில் முதல் பார்த்த பகவன்னா பலர். இந்த நிலையை அடைந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். எதனால்? ஞானம் என்ற தபசினால். இங்கே ஞானம்ங்கிற தபசை என்ன சொல்கிறாருன்னா நேரடியாக சொல்லிட்டார். கர்மயோகத்தை நேரடியாக சொல்லலை, பக்தி யோகத்தை நேரடியாக சொல்லலை. கர்மயோகத்துக்கு பற்று பயம் கோபம் நீங்கியவர்களாகட்டார். பக்தி யோகத்துக்கு என்னையே கதியாக கொண்டு என்னிடம் சரணடைந்தவர்கள் சொல்லிட்டார். இங்கே ஞான யோகத்துக்கு ஞான தபசா, ஞானம் என்ற தவத்தினால் அப்படிங்கிறார். அதனால் என்ன பலன் கிடைக்குதுன்னா, பூதாகா தூய்மை அடைந்தவர்களாக. இங்கேதான் வார்த்தை. முதல்ல ராகம் பற்று பயம் கோபம் நீங்கிச்சுன்னா மனசுத்தின்னு சொல்கிறான். இப்போ இங்கே ஞான தவசனாலையும் தூய்மை அடைந்து ரெண்டாவது ஒருக்கா சொல்கிறார். முதலே தூய்மை அடைந்தாச்சுல, அடைஞ்ச பிறகு தான் இங்கே வர்றோம். இங்கே வந்த பிறகு இங்கே ஒரு தூய்மை அடைகிறார்கள் சொல்கிறார். பூதானாலும் தூய்மை அடைகிறார்கள்ங்கிறார், அல்லது புனிதத்துவத்தை அடைகிறார்கள் சொல்கிறார். அதெல்லாம் அப்போ முதல்ல அடைஞ்ச தூய்மை இல்லையா அப்படின்னா அது மேலோட்டமான தூய்மை. இங்கே தூய்மைங்கிறது, இங்கே அழுக்குங்கிறது, அங்கே பற்று பயம் கோபம் அழுக்கு, இங்கே அறியாமை என்ற அழுக்கு. அதுதான் மூலம், அடி என்னது ஆதாரமான அழுக்கு. அது எதில் நீங்குதுன்னா ஞான தவசம், ஞானம் என்ற தவத்தினால்ங்கிறார். இந்த பற்று பயம் கோபம் வருவதற்கு மூல காரணமாக இருக்கின்ற அறியாமை என்ற அழுக்கு ஞான தவசனால் நீங்குகிறது. புரியுதா? அந்த அழுக்கு கர்மயோகத்தில் நீங்கும். இது இதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய மூலமாக இருக்கக்கூடிய அழுக்கு அறியாமை, அதை இந்த ஞானம் நீக்கும். இதுக்கு உதாரணம் பார்த்தோம்னு சொன்னால், நம்மளுக்கு ஒரு நோய் இருக்குது. அந்த நோயினுடைய மூல காரணத்தை அறியாமல் மேலோட்டமாக அதுக்கு ஒரு தீர்வு காண்டோம்னு வச்சுக்கோங்க, அது நோய் திருப்பி எப்போ வேணால் வரலாம். இப்போ தலைவலி வருது ஒருத்தருக்கு, தலைவலி வருது, ஒரு மருந்து கொடுத்துருவார் உடனே டாக்டர், தலைவலி போயிடுச்சு. அது கண்ணு பிரச்சனைனால தலைவலி வந்துச்சுன்னா திருப்பி போகுமா? அது திருப்பி தலைவலி வரும். பல்லு வலினாலையும் தலைவலி வருமா சொல்கிறாங்க. அப்போ அந்த தலைவலிக்கு முதல்ல மேலோட்டமாக பார்க்குறோம், அதுக்கு மருந்து கொடுத்தா போயிடுறது, இந்த பற்று பயம் கோபம் நீக்கிறது மாதிரி மேலோட்டமாக. ஆனால் மூலத்தை கண்டுபிடிச்சி அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் திருப்பி வரவே வராது. இது முதல்ல மேலோட்டமாக நீங்கி இருக்குமா, ஆனால் உள்ளே உட்காந்துருக்கும். பற்று நீங்கினது மாதிரி இருக்கும், நீங்கி இருக்காது. பயம் இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் பயம் இருக்கும். கோபம் இல்லாத மாதிரி கோபம் இருக்கும். ஆனால் இதற்கு மூல காரணமான அறியாமை என்பதை அறிந்து இந்த ஞானம் என்ற தபசினால் அறியாமையை அழித்து விட்டால் அவன் என்ன பண்ணுறான்? பூதாக அவன் மிக தூய்மை அடைகின்றான், மிக புனிதத்தை அடைகின்றான். வயிற்று வலி வருது, எத்தனையோ பிரச்சனைகள் வயிற்று வலி வரும், மருந்து கொடுத்தா வயிற்று வலி போயிடும். ஸ்டோன் இருந்து வயிற்று வலி வந்தால் ஸ்டோன் எடுத்தாச்சும் வயிற்று வலி போகும், இல்லாட்டி போகாது.
அதனால் அதனுடைய மூல காரணம் வந்து அறியாமைங்கிறத அறிந்து இவன் இந்த ஞான தவசால் நீக்குகின்றான். இதுதான் ஞானத்தினால் அடையும் தூய்மை. திருக்குறள் ஒரு குறள் இருக்குது. இந்த ஞானத்தவங்கிறது என்னன்னு பார்ப்போம். புறம் தூய்மை நீரான் அமையும், அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும் இருக்கார். இந்த வாய்மைங்கிற அதிகாரத்தில் நீங்கள் சொல்லியிருக்காரு. நீங்கள் உடலை சுத்தம் பண்ணுறது, வீட்டை சுத்தம் பண்ணுறது, எதை சுத்தம் பண்ணுறது ஜலம் வேணும். தண்ணி இல்லாமல் சுத்தம் பண்ணவே முடியாது. மன சுத்தத்துக்கு இந்த வாய்மையை கடைப்பிடிச்சாலே மன சுத்தமாகிடும். இந்த ஒரு தவசப்படினாலே வாய்மைங்கிறது அதாவது உண்மையாக இருத்தல் அர்த்தம். பொய் சொல்லாமல் உண்மையாக இருத்தல் ஒரு கருத்து. இன்னொன்று உண்மையை உணர்ந்தால் நீ உண்மையை உணர்ந்தால் அகம் முழுமையாக தூய்மை அடைகிறது அப்படிங்கிற கருத்தையும் சொல்லலாம். நம்ம இந்த ராகத்வேஷமெல்லாம் போன பின்பு அது உள்ளே உட்கார்ந்துருக்குமா, வெளியே போயிருக்குமா, அது வந்து அறியாமை போனாத்தான் முழுசாக போகுங்கிறார். சரி, தவம்னு சொல்லிட்டார். ஞான தவம்ட்டார். தவம்னா என்ன? எல்லாத்துக்கும் நம்ம தவங்கிற சொல்லணும். தவம் இருந்து பெற்ற பிள்ளைன்னு சொல்லுவோம். சொல்கிறோமா இல்லைங்களா? தவங்கிறது நாம் எல்லா சாதனைக்குமே பயன்படுத்துகிறோம். வள்ளுவர் அழகாக ஒரே குரலில் ஒரு வரியில் சொல்கிறார். உற்ற நோய் நோன்ற உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உருங்கிறார். நீ உனக்கு வர துன்பத்தை சகிச்சுக்கிட்டா தவம், மற்றவர்களுக்கு துயரம் கொடுக்காமல் இருந்தால் தவங்கிறார். நீ உனக்கு வர துன்பத்தை நீக்க முயற்சி பண்ணுற, முடியலை, அதை சகிச்சு பழகிக்கிட்டு அது ஒரு தவங்கிறார். உனக்கு என்ன பிரச்சனை வந்தால் மற்றவர்களுக்கு இடையூறு செய்யாமல் இருந்தால் அதுவும் தவங்கிறார். அவர் தவத்துக்கு லட்சணத்தை முதல் குறளில் தவங்கிற அதிகாரத்தில் 2 வரியில் சொல்லிடுவார். அதுக்கு பலனையும் ஒன்று சொல்வார். பொன்னார் திரளும் உவந்தாரை ஆக்களும் எண்ணின் தவத்தான் வருங்கிறார். இப்படிலாம் இந்த தவ வாழ்க்கை வாழ்ந்தேன்னா நீயும் நல்லா இருக்கும், உன்னை சுற்றி இருக்கவங்க நல்லா இருப்பாங்கிறார். அதனால் என்ன சொல்கிறார் சொன்னால், இங்கே எல்லா சாதனையும் தவம் சொன்னாலும் கூட இந்த ஞான தவங்கிறது முக்கியமான தவமாகிறது. அதே தவம் அதிகாரத்தில் இன்னொரு குறள் இருக்குது. கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்குன்னு ஒரு குறள் இருக்குது. அது ஞான தபஸ்னாலதான். யமனை வெல்றது எங்கே போகும்? நீயே கூற்றம் குதித்தலும் கைகூடும், யமனை வெல்வது கூட கைகூடும் சொன்னால் அது ஞானங்கிற தபஸ்னாலதான் முடியும். அதை கடைசியில் சொல்கிறார் அந்த பலன். வள்ளுவர் சொல்கிறார். அப்பட அறியாமை நீங்கினா நம்ம உயிரை எவன் கூட்டு போக முடியாது. அதெல்லாம் சுரு கயிறு வச்சு தூக்கிட்டு போவார் யமன். நம்ம கயிறை தூக்க முடியாதவர். நம்ம எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன். ஏன்னா பிறந்த உடனே சமஷ்டிக்கு போயிடும், ஆவி இருக்காது. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த ஞானம்ங்கிற தபம் அப்படிங்கிறார். ஞானம்னா அது என்ன தபம்னா, இப்போ நம்ம பண்ணிக்கிறதுக்குள்ள ஞான தபஸ் தான். இப்போ நம்ம கிளாஸுக்கு வர்றோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் ஞான தபஸ் தான். ஏன்னா எல்லாம் மற்ற வேலையெல்லாம் விட்டுட்டு தத்துவத்தை கேட்பது சிரவணம். உண்மையான தத்துவத்தை புரிந்து கொள்வதற்காக இந்த பகவானுடைய தத்துவத்தையும் ஆத்ம தத்துவத்தையும் கேட்பது சிரவணம் என்ற தவம். ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து உட்கார்றதே பெரிய தவம் தான். சாஸ்திரத்தை கேட்டல் தவம், சாஸ்திர கருத்துக்களை சிந்தித்தல் அது மனனம், அது சிரவணம். மனனம் அது தவம். கேட்டு புரிந்து கொண்ட தத்துவத்தை மனதில் நிலைநிறுத்துதல் நிதித்தியாசனம். சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், இந்த 3 சாதனையும் ஞான தபஸ்ங்கிறார். இதையெல்லாம் செய்த பின்பு அடைவது தான் பூதாகா தூய்மை, உண்மையான தூய்மை, முழுமையான தூய்மை. அறியாமை அகன்று மூல அழுக்கை எடுக்கக்கூடிய ஒரு தூய்மை அப்படிங்கிறார். அப்படி ஆய பிறகு என்ன சொல்கிறார்? நீயும் நானும் ஒன்றாகி விடுகிறோங்கிற பலன் சொல்கிறார். அதுதான் அதை பகவான் சொல்கிறாரு. மத்பாவம் ஆகதாகா, என்னுடைய சொரூபமாகவே ஆகிவிடுகிறார்கள். அஞ்ஞானம் நீங்கிய ஜீவன் ஈஸ்வரனாகத்தான் ஆகின்றான். ஈஸ்வர சொரூபமாக மாறுவது இறுதி பலன். முதல் சாதனை கர்மயோகம், அதில் கிடைக்கும் பலன் பற்று, பயம், கோபம் போன்றவைகள் நீங்குதல். 2வது பக்தி யோகம், அதில் இறைவனையே குறிக்கோளாக கொண்டு இறைவனிடம் சரணடைதல், அதில் கிடைக்கிறது அது பக்தி யோகத்தில். 3வது ஞான யோகத்தில் அஞ்ஞானம் அகழுதல் என்ற பலன், அது முழுமையான தூய்மை பெறுதல். அதனுடைய இறுதி பலன் பகவானுடன் ஐக்கியமாதல்.
பிறவா நிலையை அடைவது. இதில் குழப்பம் வரக்கூடாது. சில நேரங்கள் என்ன சொல்கிறோம், ஈஸ்வரன் வேற, இதிலே சொல்லிட்டார், என்னையே கதியாக கொண்டு என்னிடம் சரணடைந்தோம். அப்புறம் என்மயமாக நான் அவன் ஒன்றாயிரங்கிறார். முதல்ல அவர் வேற நான் வேறன்னு பிரித்து சொல்கிறாரு. ரெண்டாவது என்ன சொல்கிறாரு, என்ன உள்ட்டா ரெண்டும் இங்கேயே ஒரே சுலோகத்திலே மாற்றி சொல்கிறாரு பகவான். அதாவது கடைசி நிலை வர்றது வரைக்கும் பகவான் வேறு நாம் வேறு தான். வந்தாலும் கூட அந்த வழிபாடு பிரேயரை விடக்கூடாது. அது ஒன்று இருக்குது. நான் புரிஞ்சுக்கிட்டு பக்தி பண்ணுவோம், அது முதல்ல புரியாமல் பக்தி பண்ணுவோம். அவ்வளோதான் வித்தியாசமே ஒழிய. ஆனால் அந்த பகவானும் நானும் ஒன்று என்பது ஞான யோகத்தால் அடையும் வரை பகவான் வேறு நான் வேறுன்னு பக்தி செலுத்தணும். ஈஸ்வரனை சாதனையில் அவரை வழிபட்டு பூஜை பண்ணி எல்லாம் பண்ணி சரணாகதி அடைஞ்சு ஞான யோகத்துக்கு வரணும். வந்து பிறகு அவரும் நானும் ஒன்று என்ற அறிவை பார்த்தல். தனித்தனியாக பார்த்தா இந்த ஸ்லோகத்தில் கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் வரும். சில நேரம் ஸ்லோகத்தை சேர்த்து பார்த்தோம்னா, கர்மயோகம் என்ற சாதனையில் மன தூய்மையை அடைந்து, பக்தி யோகம் அதாவது உபாசனா என்ற சாதனையில் எப்பொழுதும் பகவானை லட்சியமாக கொண்டு அவரையே நினைத்து கொண்டு பகவானிடம் சரணடைந்து, ஞான யோகத்திற்கு அந்த ஞான யோகத்தில் சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் என்ற சாதனையை செய்து அறியாமை என்ற அந்த பெரிய அழுக்கை நீக்கி மனம் முழுமையாக தூய்மை அடைந்தவுடன் அவனும் ஈஸ்வரனும் ஒன்றாக அடைகிறார்கள். முழு வேதாந்தத்தை கொண்டு வந்துட்டார் ஒரு ஸ்லோகத்தில் பகவான். இந்த 10வது ஸ்லோகத்தில் எல்லா சாதனையும் அழகாக கொண்டு வந்துட்டார். சரி, இந்த சாதனையை செஞ்சு யார் அடைஞ்சிருக்கிறான்னா பகவகன்னு ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க. பலர் அடைந்துள்ளார்கள், பரம்பரையாக அடைந்துள்ளார்கள் அப்படிங்கிறார். இதில் இன்னொரு அர்த்தம் இருக்குது. மண்மையாக மாம் உபாசிரிதாகங்கிறது, அதாவது என்னையே நினைத்து கொண்டு என்னையே சரணடைந்துன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா. அதுக்கு வேறு சில பேர் என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னா, நானும் ஈஸ்வரனும் வேறல்ல என்ற தியானத்தை செய்துன்னு சொல்கிறாங்க. எப்பொழுதுமே தத்துவத்தை புரிஞ்சாச்சுன்னா அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிறோம்ல, அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசின்னு சொல்கிறது மாதிரி அதுவாகவே அதை தியானம் செய்துங்கிற ஒருத்தை சொல்கிறாங்க. ஞானம் என்ற தவத்தால், அதாவது இந்த தவம் செஞ்சாச்சுன்னா எல்லாமே புனிதமாக்கப்படுகிறது. இந்த சாதனையெல்லாம் செஞ்சு கடைசியில் இந்த ஞான யோக சாதனையில் முழுமையாக மனம் தூய்மையை பெறுகிறது, மனம் சாந்தியை அடைகிறது. ஒரு குச்சி இருக்கும், இந்த மூங்கில் கம்பெல்லாம் இருக்கும், காலில் மிதிச்சிட்டு போவோம், எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவோம், அதை ஒரு கம்பமாக அந்த இது நட்டுவாங்கல்ல, கம்பம் நட்டுறதுன்னு சொல்லுவாங்க. இந்த யாகம் செய்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு இது நடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அதை கழுவி சுத்தம் பண்ணி அதுக்கு பெயிண்டெல்லாம் அடித்து அப்புறம் அது மேலே எல்லாம் கட்டி அது வரைக்கும் அந்த கம்புக்கு புனிதத்துவம் இல்லை. பண்ண பிறகு என்னாச்சு, கும்பிட ஆரம்பிச்சோம், புனிதமாயிருக்கு. முதல்ல புனிதம் இல்லாமல் இருக்கும், பிறகு அது புனிதமாக ஆய்விடுவது மாதிரி அந்த தூய்மைப்பட்ட பொருளாக மாறிவிடுகிறது. அதுக்கு பிறகு அது அந்த யாகசாலையிலையோ இல்லை ஒரு திருவிழாவிலையோ அந்த கம்பத்துக்கு ஒரு முக்கியத்துவம் வந்துடுறது மாதிரி. என்ன சொல்கிறாருன்னா, இங்கே படிப்படியாக சாதனைகளை செய்து தூய்மை அடைந்தவன் அவன் ஈஸ்வர சுரூபமாக மாறுகின்றான். இங்கே படிப்படியாக சொல்கிறார், அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சு கொண்டு போகிறார். இதுக்கு நீங்கள் திருவாசகத்துலேயும் திருமந்திரத்துலேயும் சில பாடல்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா திருவாசகத்தில் நம்ம உடம்பு முதல்ல என்ன சொல்கிறார், மலம் சோறும் 9 வாயில் துடிலைன்ட்டார். அவளை இழிவாக சொல்கிறார், மலம் சோறும் 9 வாயில் துடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனம்ட்டார். விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பு ஆகி கசிந்து உள்புருகும் நலந்தான் இயலாத சிறியேற்கு நல்கி இளந்தன் மேல் வந்தருளி நீள்கலர்கள் காட்டி ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவம். ஞாயிற் கடையான்கிறாரு, மலம் சோறும் 9 வாயில் குடிலைங்கிறாரு, புலனைந்தும் வஞ்சனையை செய்கின்ற உடம்பு. எவ்வளோ திட்டார் பாருங்க உடம்பு. ஆனால் உன்னை சேர்ந்த உடனே தாயிற் சிறந்த எனக்கு கூட நீ நன்மை செஞ்சுட்டேன்னு சொல்கிறார். அந்த உடம்பை அப்படி இழிவாக சொல்லி அந்த உடம்பை பற்றி அவ்வளோ இழிவாக சொல்கிறார்.
இதே உடம்பு எப்படி ஆகுது தெரியுமா? பின்னாடி திருமந்திரத்தில் சொல்கிறார், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். இந்த தவசெல்லாம் பண்ணால் எப்படி வந்துடுது? உள்ளம் பெருங்கோயில் ஆகும் போது மலம் சோறும் 9 வாயில் குடியில் இல்லது. நலம்தான் இல்லாத சிறியர் கிடையாதுங்க, விலங்கு மனம் கிடையாது. இங்கே உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். வள்ளல் பிரானுக்கு வாயில் கோபுர வாசல்ங்கிறார். வாய கோபுர வாசல் விட்டார். தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம். ஈஸ்வரனாக ஆகிறான்னு சொல்லிட்டார் அந்த குரலில். இந்த ஸ்லோகத்தில் அப்படியே திருமந்திரத்தில் ஜீவன் சிவலிங்கம். ஜீவனே சிவலிங்கம். கள்ள புடனைந்தும் காலா மணி விளக்கு. இந்த பாம்பாது சிவன் மேலே இருக்கக்கூடிய பாம்பு இருக்கிறது 5 புலனாது பாதுகாப்பாயிருது. அதுக்கு முன்னாடி நம்மளை பாடாப்படுத்தினது ஒரு குடம் மாதிரி அமைச்சு போச்சு அப்படிங்கிறார். உடம்பினை முன்னம் அழுக்கென்றிருந்தேன்கிறார் இதே திருமந்திரத்தில். உடம்பை முன்னம் அழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்கு உள்ளே உருபொருள் கண்டேன்ட்டார். திருப்பி முதல்ல அழுக்கு உடம்பு நினச்சேன், பிறகு உள்ளே இருக்கக்கூடிய தத்துவத்தை புரிந்து கொண்டேன். உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து இயம்புகின்றேனே. எப்படி பாருங்கள், எப்படி இருந்த உடம்பு இந்த 3 சாதனையை சென்ன உடனே உள்ளம் பெருங்கோயிலாக ஆகிவிடுது. ஊனுடம்பு ஆலயமாக ஆகி அவன் பரம்பொருள் தத்துவத்தை அடைந்து விடுகின்றான் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் எல்லா சாதனையும் ஒரு சின்ன வார்த்தையில் முடிச்சிட்டார் அழகா. இது வேதாந்த சாரத்தை சொல்லிட்டு திருப்பி அடுத்து இதை பற்றி நிறைய விளக்க போகிறார். இந்த அத்தியாயத்தில் நல்ல ஞான யோகம் நிறைய வரும், நல்ல விஷயங்கள் 4வது அத்தியாயத்தில் நிறைய வரப்போகுது. இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துக்கலாம். வீத ராக பய குரோதா. ராகன்னா பற்று ஆசை, பயம்னா பயம் பயக, குரோதக குரோதம் கோபம், வீதன்னா நீங்கியவர்களாய், பற்று பயம் கோபம் நீங்கியவர்களாக கர்மயோகத்தின் மூலமாக கர்மயோக சாதனை செய்து மேலோட்டமாக அப்படி வச்சுக்கலாம். பற்று பயம் நீங்கியவர்களாக மண்மயாக என்மயமானவர்களாய், மாம் உபாசிரிதாக என்னை சரணடைந்தவர்களாய், ஞான தபஷா பகவோ ஞான தபஷான் இருக்கு 2வது வரியில். ஞான தவத்தினால், இந்த ஞானங்கிற தவம் சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் என்ற தவத்தினால், பூதாகா பூதான்னா புனிதத்தை அடைந்தவர்களாய். முதல் சாதனையில் பற்று பயம் கோபம் நீங்கியவர்கள், இந்த சாதனையில் அறியாமல் நீங்கிறது புனிதத்தை அடைந்தவர்களாய், மன தூய்மை அடைந்தவர்களாய். பகவகங்கிற வார்த்தை பாச்சது. பலர் மத் பாவம் ஆகதாக. மத்பாவம்னா என்னுடைய சுரூபத்தையே. இங்கே மத்பாவங்கிற ஞாபகம் வச்சுக்கணும். என்னையே அடைகிறாள்ங்கிறது கூட சொல்ல, என்னுடைய சுரூபத்தை. என்னையே அடைகிறாள்னா அங்கே விஷ்ணு லோகத்தை போய் அடையிற மாதிரி ஆயிரும். இவர் என்னுடைய சொரூபம், அவருடைய ஆத்மாவா நம்மளுடைய ஆத்மா ஒன்றாயிரும். என்னுடைய சொரூபத்தையே அடைகிறார்கள் அப்படிங்கிறார். இங்கே சாதனைகளை படிப்படியாக சொல்லியிருக்கிறார். முதல்ல கர்மயோக சாதனையில் கிடைக்கக்கூடிய பலனை சொல்லி இதை அடைகிறார்கள் விட்டார். ஒரு பக்தியோகில் கிடைக்கக்கூடிய பலனை சொல்லி என்னையே சரணாகதி அடைந்து என்மயமாக ஆகிறார்கள் சொல்றார். 3வது ஞானம் என்ற தவங்கிறதுல சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் என்ற சாதனையை நீக்கி அறியாமையை நீக்குகிறார்கள். அதனால் புனிதத்துவத்தை அவருடைய மனம் அடைகிறது, உண்மையான மன தூய்மை அடைகிறது. இதை யார் அடைந்தார்கள்? பலர்னு சொல்லிட்டார். பலர்னா என்ன? பரம்பரையாக பலர் அடைந்திருக்கிறார்கள் சொல்கிறார். இந்த பலர்னு சொல்லும்போது பரம்பரைன்னு அர்த்தம். பலர் அடைந்துள்ளார்கள் பரம்பரையாக இந்த ஞானத்தை அடைஞ்சு மோட்சம் அடைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அந்த காலத்தில் மட்டும் இல்லை, இந்த காலத்துலேயும் அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. சில பேர் சொல்லுவாங்க இந்த காலத்தில் மாதிரி இந்த காலத்தில் வாழ முடியாதுன்னு சொல்லி. இப்போ ஹரிச்சந்திர வாழ்ந்தது மாதிரி இப்போ யாராவது வாழ்ந்துருக்குறாங்களான்னு கேட்டால் இந்த காலத்தில் முடியுமாப்பா அப்படின்னு சொல்கிறது உண்டா இல்லையா? இருந்திருக்காங்களே. காந்தி இருந்தார், வாய்மையை கடைப்பிடிச்சார். அதுக்கு முன்னாடி ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருக்கார்ல, அவர் வாழ்க்கையில் ஒரு பொய் சொன்னதில்லை. அவர் மட்டும் இல்லை, அவங்க அப்பா சொன்னது. அவர் அப்பா ஒரு பொய் சொன்னதில்லை. அங்கேருந்து யாத்திரை வந்திருக்கார் நடந்து ராமேஸ்வரத்துக்கு.
அவர் ஒரு பொய் சொல்லி அந்த ஊர் ஜமீன்தார் ஒரு கோர்ட்டில் கேஸில் மாட்டிக்கிறார். இவர் முடிய அரட்டியெல்லாம் பார்க்குறாரு, செத்தாலும் சாவனை மொழி பொய் சாட்சி சொல்ல மாட்டேங்கிறார். ஊரை விட்டு விரட்டி விட்டுறாங்க. அது பிறகு கமார்பூர் வந்து முடியிருக்கிறார். யார்? ராமகிருஷ்ணன் அப்பா. எல்லா காலத்துலேயும் அப்படிப்பட்டவர் வாழ்ந்துக்கிட்டே இருக்கார். அது மாதிரி மோட்சத்தை எல்லா யுகத்திலும் எல்லா காலத்திலும் அடைந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள் சொல்கிறார். அதனால் இதெல்லாம் இந்த காலத்துக்கு ஒத்து வருமா, நாமெல்லாம் மோட்சத்தை அடைய முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் யாருக்கு வேணும்? எல்லாருமே இந்த வாசலுக்குள்ளே திருப்பதி கோயிலுக்குள்ளே நுழைஞ்சா திருப்பதியை பார்த்துட்டு தான் வருவோம். போகிறது வரைக்கும் தடை வரல. உள்ளே நுழைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பார்த்துட்டு தான் வெளியே விடுவான். வேறு வெளியில் விட மாட்டான். நீ எங்கிட்டு போகிறதான் போய் பார்த்துட்டு போயிருந்தே விடுவாங்க. வேறு வழியே கிடையாது. அது மாதிரி இதில் கர்மயோகம் பக்தி யோகம் நுழைஞ்சாச்சுன்னு சொன்னால் ஞான யோகத்தில் வந்து பிறவா நிலைகின்ற பலனை அடைந்து விடுகிறார்கள், என் மயமாக ஆகிறார்கள் சொல்லி இந்த ஸ்லோகத்தை இந்த ஸ்லோகத்தில் எல்லா சாதனையும் சொல்லிடுறாரு. அடுத்த ஸ்லோகத்தில் சில சந்தேகமெல்லாம் வரும். அதுக்கு என்ன பண்ண போகிறாருன்னா இவரே அதுக்கு பதில் சொல்ல போகிறார். இந்த மோட்சத்தெல்லாம் பகவானே கொடுக்குறாரா இல்லை அவர் வந்து சில பேர் கொடுத்து பலர் அடைந்திருக்கிறான்னு சொன்னார் பார்த்தீங்களா? பலர் அடைஞ்சிருக்கிறாருன்னா மிச்சம் எல்லாரும் கொடுக்கல. ஒரு சில பேர் கொடுத்துட்டு அப்போ அவருக்கு சில பேர் மேலே ராகத்வேஷம்லாம் இருக்குது அப்படிங்கிற சந்தேகமெல்லாம் வரலாம். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் அழகாக பதில் சொல்ல போகிறாரு. அது அடுத்த வகுப்பில். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.